டைப் 3. இதே மாதிரி அல்ஜிப்ரா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஹெச்எஃப்லேயே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எல்சிஎம்லேயே வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஸோ இந்த சம்மை வந்து நான் உங்களுக்கு பேக்கில் நான் சால்வ் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமான சம்மு, பேக்கில் சால்வ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ரெண்டாவது சம் பார்ப்போம். இதை சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா, அதாவது ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா இதை நம்ம எல்சிஎம்மில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணவே கூடாது. இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப், இப்போ இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு கியூபோ ஸ்கொயரோ வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மொத்தமாக அப்படி ஸ்கொயர் வந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதோட ஃபார்முலா என்ன? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி, அந்த சைன் அப்படியே வந்துடும். இந்த இடத்துல மட்டும் அந்த சைன் மாறி வரும். இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே 2 வராது, ஏபி மட்டும் வந்துடும். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா அப்படியே போட்டிருக்கோம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது. அப்போ எல்சிஎம்மில் எப்போயுமே பவர் கூடுற இருக்கிறது தான் பவர் சேர்ப்போம். பவர் கூடுற இருக்கிறத சேர்த்துட்டோம். ப்ளஸ் வேறு என்ன மிஞ்சி இருக்கோ அதையும் சேர்த்துக்குருவோம். அதுதான் எல்சிஎம். இங்கே என்ன இருக்கோ அதையும் சேர்த்தாச்சு. எல்சிஎம் இதுதான். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ வேமபுரன் பதற வேணாம். இப்போ அடுத்தடுத்த சம்ஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி இதை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்தமாக ஏ மைனஸ் பி ஹோல் பவர் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன போடுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab போடுவோமா? இந்த மாதிரி நம்ம போட தேவையில்லை. இதில் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பவர் அதிகமாக இருக்க பவர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இல்லையா? இப்போ இந்த இதை வெளியே இருக்க நம்பர்ஸ் எல்லாம், இது 3 நம்பர் இருக்கா? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 × 2 6 வரும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்குமே அதிகமான பவர் என்ன? ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த என்ன பண்ணுறோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போடுறோம். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஏ மைனஸ் 1 ஹோல் பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது, பவர் 2 இருக்குது. நம்ம ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் சேர்த்து பவர் 2 அதிகமான பவர் எடுத்தாச்சு. மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ இதுக்கு எல்சிஎம், இந்த 3 டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6 ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1. அவ்வளோதான். சரி மக்கள், இங்கே பாருங்கள், இந்த சம்ஸ் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஹோல் பவர் தான் இருக்குது. ஹோல் பவர்னால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ 12 15 இருக்கா? அப்போ 12 15 எல்சிஎம் எடுத்தனா வரும் 60. அப்போ எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதில் ரெண்டில் அதிகமான பவர் என்ன? 3 தான். அப்போ 60 போட்டுட்டேன். இந்த ரெண்டில் அதிகமான பவர் இது 3 எடுத்துட்டேன். மீதி ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுற போகிறேன். அவ்வளோதான். இதுதான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்கள், இது அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ஹெச்எஃப் படிச்சிருக்கப்போ பார்த்தோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணுன்றது. இங்கே இன்னொரு தடவை கூட நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஸோ இந்த 2 வெளியே எடுக்கிறோம். இங்கே என்ன, இதுக்கு பக்கத்தில் என்ன இருந்தாலும் அதை வெளியே எடுக்கிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்கோ அது வெளியே எடுக்கிறதுக்கு தான் அப்படி சம்ம வச்சுருக்காங்க. இப்போ இங்கே 2 எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் வந்தாலோ கியூப் வந்தாலோ நம்ம அதை ஃபார்முலா எழுதிடுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a plus b minus a minus b. அவ்வளோதான். x plus 2 x minus 2 இந்த ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த 3 வெளியே எடுத்தாச்சா? இங்கே என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3, இங்கே 3 வெளியே போயிடும், ஒரு 3 இருக்கும். இங்கே 3 வெளியே போச்சுன்னா 2 வந்துடும். அதே மாதிரி இங்கே 6 வெளியே போச்சுன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 3, இங்கே வந்து 2 வந்துடும். ஓகேவா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? இந்த 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணால் ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலோ கழித்தாலோ இந்த இடத்துல சைன் மாறாமல் அப்படியே வரணும். அதே மாதிரி தான் இங்கே. இப்போ இந்த எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரும்? 1 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் தான் 2 வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எனக்கு +3 வரணும்னா நான் என்ன சைன் எடுக்கணும்? ரெண்டுலேயுமே ப்ளஸ் தான் எடுக்கணும். இப்போ இங்கே எனக்கு -3 வரணும்னா நான் என்ன எடுக்கணும்? ரெண்டுக்குமே மைனஸ் தான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், -2 × -2, -2 × -1, சாரி, -2 × -1 என்ன ஆகும்? +2 ஆயிரும். அப்போ +2 வந்துருச்சா? இப்போ -2 + -2, சாரி, -2 + -1, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? -3. அப்போ எனக்கு -3 வந்துருச்சா? அப்போ இதுதான் அந்த 2 டேர்ம். இப்போ இங்கே என்ன சைன் வருதோ அதோட எக்ஸை சேர்த்துடணும். x -2 x -1, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கா? x + 2 x + 1.
அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த 6 டேர்ம். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு அந்த 6 டேர்ம் கிடைக்குது. இதெல்லாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து போட போகிறோம். இப்போ x+1 இங்கே இருக்கா, அப்போ இங்கே x+2 இருக்கா, x+2 போட்டுரும். இங்கே x+2 ரெண்டு சேர்த்து ஒரு x+2. இப்போ x-2 ஒரு x-2 எடுத்து போட்டாச்சு. இப்போ x-1 இருக்குது, பாக்கி இருக்கிறது என்ன, x+1 தான் இருக்குது. அப்போ x+1 போட்டுரும். வெளியே இருக்கிறதுக்கு 2க்கும் 3க்கும் இங்கே ஒரு 6. அப்போ 2 3 6க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 6 தான் வரும். 6 போட்டு இதுதான் எல்சிஎம். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான், சேம் ஹெச்எஃப் மாதிரி தான். இப்போது ஹெச்எஃப்பில் நம்ம என்ன எடுத்துருப்போம், காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து போடுவோம். இதெல்லாம் காமனாக இருக்கோ எடுத்து போடுவோம். காமனாக எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆகலைன்னா அதை எடுக்க மாட்டோம். ஆனால் எல்சிஎம்மில் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். பவர் அதிகமாக இருக்கிறத எடுத்து போடுவோம். இப்போ 35 42 30க்கு எல்சிஎம் பார்க்கணுன்னா என்ன வரும், இப்போ 35ன்றது 7×5. இப்போ ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷனில் எதெல்லாம் 7ஆல் டிவைட் ஆகுதோ அது மட்டும்தான் வரும். அப்போ 7ஆல் டிவைட் ஆகுறது ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டால் 210 வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம செய்யணும் அவசியமே இல்லை, ஆப்ஷனில் ஆன்சர் கொடுத்துருப்பான். 7ஆல் டிவைட் ஆகிறது எதுன்ற ஆப்ஷன் எடுத்தோம்னா எலிமினேட் பண்ணிவிட்டு இது 2 மட்டும் எடுத்து போட்டலாம். இப்போ ரிமைனிங் இதை பாருங்கள், ஏல பவர் அதிகம் என்ன இருக்குது, a³ போட்டாச்சா. சியில் பவர் அதிகம் என்ன இருக்குது, c³. பியில் பவர் அதிகமாக என்ன இருக்குது, b³. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சா. அப்போ இதுதான் எல்சிஎம். இப்போ இந்த சம் பாருங்க, இப்போ இது பாருங்க, x-27 x-3 பவர் ஹோல் ஸ்கொயர் x² - 9. இந்த ஹோல் பவர் வரதை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம், நம்ம தொட மாட்டோம். இப்போ x³ - 3³ இதை எடுத்துட்டேன். இது x² - 3² எடுத்துட்டேன். அப்போ இதை பிரித்தா ஃபார்முலா படி போட்டோன்னா x+3 x - 3. அப்போ இதை ஃபார்முலா படி போட்டோன்னா a³ - b இந்த ஃபார்முலாவில் போடுறேன். a³ - b³ ஃபார்முலாவில் போடுறேன். ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சிடணும். இந்த ஃபார்முலாவில் போட்டேன். இப்போ பாருங்கள், x-3 எனக்கு இது இருக்கா, எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதில் 3ல் எது பவர் அதிகம், 3² தான் பவர் அதிகம். அப்போ அதை எடுத்துட்டேன். இப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்து போட போகிறேன். இப்போ x+3 எடுத்து போட்டேன், இந்த டேர்ம் அப்படியே எடுத்து போட்டுறேன். அவ்வளோதான். பவர் அதிகமாக இருக்கிறத போட்டுட்டு மீதி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த சம் பாருங்களேன், இது ஒன்றுமே இல்லை. இந்த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து ஏஆ, எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் சி வந்து பிஆ, எல்சிஎம் ஆஃப் சி அண்ட் ஏ வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஏ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ ஏக்கு வந்து 2/4 எடுத்துக்கலாம், பிக்கு வந்து 2/2 எடுத்துக்கிறேன். ஏன் நான் இது எடுக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஏ தான் வருதான். அப்போ ஏ தான் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக பெரிய நம்பராக இருக்கணும். இப்போ 2/4 2/2 எடுத்துட்டேன்னா இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன தான் வரும், 2/4 தான் வரும். ஏன்னா நம்ம எல்சிஎம்மும் பெரிய நம்பர் தான் போட போகிறோம். அப்போ ஏ தான் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். அப்போ ஏ தான் வருது அப்படின்னா நான் ஏ வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், பெரிய நம்பராக தான் இருக்கணும். சரியா? இப்போ எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் சி வந்து பி. அப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பராக இருந்திருக்கணும், பி தான் பெரிய நம்பராக இருந்திருக்கணும், சி வந்து சின்ன நம்பராக இருக்கணும். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறேன். 2/2 2ன்னு எடுக்கிறேன். அப்போ பி வந்து என்னது 2/2, ஏ வந்து என்னது 2/4, சி வந்து என்னது இதோட சின்ன நம்பராக எடுக்கிறேன் 2. அப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் பி தான் எல்சிஎம்மாக வருது. அப்போ பி தான் பெரிய நம்பர். இப்போ என்ன கேட்குறான், ஏக்கும் சிக்கும் எல்சிஎம் கேட்குறான். நமக்கு ஏக்கு என்ன தெரியும், 2/4 தெரியும், சி என்ன தெரியும், 2 தெரியும். அப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். அவ்வளோதான். புரிஞ்சா? இப்போ இதற்கு ரிலேட்டடாக இருக்க சம்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், சால்வ் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான